நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்னைக்கு சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது சிவராத்திரி விரதம், அதுக்கு நம்ம பண்ணுற நைவேத்தியம். இன்னைக்கு நான் வந்து வடை பாயசம் ரெண்டும் நைவேத்தியத்துக்காக பண்ண போகிறேன். ஜென்ரலாக இந்த சிவராத்திரி விரதத்தை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுக்கணும். சிவராத்திரி வந்து மாதமும் வரும். மகா சிவராத்திரின்னு சொல்லிட்டு மாசி மாதம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். சிவராத்திரி மாத சிவராத்திரின்னா தேய்பிறை சதுர்த்தசி திதி, அதாவது 14வது திதி, பௌர்ணமி போன 14வது நாள் மாச சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. ஒவ்வொரு மாதம் இருக்க முடியாதவங்க இந்த மாசி மாதம், மாக மாதம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதம் வர சதுர்த்தசி திதி அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வரும். அன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளுக்கு விஷ்ணுவுக்கு வைகுண்டா ஏகாதசி எவ்வளோ விசேஷமோ அதே மாதிரி சிவனுக்கும் இந்த மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷம். மகா சிவராத்திரி இந்த மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அன்னைக்கு வந்து நம்ம விரதம் இருக்கணும். மகா சிவராத்திரி விரதம்னா நம்ம அது வந்து 3 இது சேர்ந்தது. விரதம்னும் போது உபவாசம், மெயினாக வந்து உபவாசம்னா நம்ம வந்து ஒன்றுமே சாப்பிடாம இருக்கிறது, அதுக்கப்புறம் பூஜை, அதுக்கப்புறம் ராத்திரி கண் முழிச்சுட்டு இருக்கிறது. இது 3 சேர்ந்தால் தான் சிவராத்திரி விரதம். இந்த 3ம் செய்ய முடியாட்டி நம்மளால எந்த அளவு முடியறதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விரதம் பூஜை இருக்கலாம். நம்ம சிவராத்திரி விரதம் ஃபுல்லாக விரதம் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முதல் நாளே அதுக்காக நம்ம வந்து நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அப்போது வந்து நம்ம மனசு உடம்பு எல்லாமே சுவாமி விஷயமாகவே நினச்சிட்டு இருக்கிறதுனால அன்றைக்கி நம்மளோட விரதம் நல்லபடியாக முடியும். சப்போஸ் வந்து சிவராத்திரி விரதம் ஃபுல்லாக இருக்கிறதா இருந்தால் முதல் நாள், அதாவது 8ஆம் தேதி காத்தால 6 மணிலேருந்து 9ஆம் தேதி காத்தால 6 மணி வரைக்கும் இருக்கிறது தான் சிவராத்திரி விரதம். முடிஞ்சவங்க வந்து ஃபுல் விரதம் இருக்கிறவங்க உபவாசம், அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 4 கால ராத்திரி வந்து 4 கால பூஜை இருக்குது, அது பண்ணிவிட்டு அடுத்த நாள் திருப்பி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த நாள் ஏதாவது சாப்பிடணும். இது வந்து ஒரு மகா சிவராத்திரி விரதம் இருக்கிற முறை. சப்போஸ் நம்மளுக்கு வந்து விரதம் அவ்வளோ பண்ண முடியல அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விரதம் இருக்கலாம். காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஒன்றுமே சாப்பிடாம இருந்துட்டு சாயந்தரம் வந்து பூஜை பண்ணிட்டு சாப்பிடலாம். ஜென்ரலாக வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணிட்டோம்னா காத்தால எழுந்த உடனே வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு நம்ம சுவாமி ரூமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் ஜென்ரலாக சிவன் ஃபோட்டோ, ஃபேமிலியோடு இருக்கிற ஃபோட்டோ இருக்கும். அதாவது சிவன், பார்வதி, விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி எல்லாரும் இருக்கிற ஃபோட்டோ இருந்தால் அதை வச்சு அதுக்கு பூஜை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம சிவபெருமான் லிங்க ஸ்வரூபமாக இருப்பார், அது மாதிரி இருந்தால் ஸ்படிக லிங்கம், இல்லாட்டி வந்து பஞ்சலோக லிங்கம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் நிறைய செடி இல்லாட்டி கூட மணி பிளான்ட்டாக அதை வச்சுட்டு இருப்பாங்க. அதுலேருந்து மண் எடுத்து அதில் வந்து சிவலிங்கம் பண்ணிவிட்டு அதுக்கு பூஜை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் வைக்கிற மாதிரி மஞ்சளையும் நம்ம லிங்கம் பண்ணிவிட்டு அதுக்கும் நம்ம பூஜை பண்ணலாம். அது வந்து நம்மளோட விருப்பம். நம்மக்கிட்ட எதுவும் இல்லாட்டி இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். அதுவும் இல்லாட்டி அரிசி மாவு இருந்தால் அதுலேயும் ஒரு சிவலிங்கம் பண்ணிவிட்டு அதுக்கும் பூஜை பண்ணலாம். நம்ம இது மாதிரி மண், அரிசி மாவு, மஞ்சளில் பண்ணுறதுக்கு நம்மளால அபிஷேகம் பண்ண முடியாது. அப்போது அந்த அபிஷேக பொருட்கள்லாம் சும்மா வந்து நம்ம தெளித்து தான் பண்ணணும். இல்லாட்டி லிங்கமாக இருந்ததுன்னா நம்ம நல்லா அபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா சிவன் வந்து அபிஷேக பிரியர். அவருக்கு வந்து 11 விதமான அபிஷேக பொருட்கள் நம்ம வச்சுட்டு நம்ம அபிஷேகம் பண்ணணும். வீட்டில் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் நம்ம முக்கியமாக சுத்த ஜலம் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பொருளையும் அபிஷேகம் பண்ணால் திருப்பி சுத்த ஜலத்தில் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணணும். முதல்ல வந்து வாசனை தைலம் பண்ணணும். அதுக்கப்புறம் தயிர், பால், நெய், பஞ்சாமிர்தம், பழச்சாறு, நம்ம வீட்டில் என்ன இருந்தாலும் அதை நம்ம ஜூஸ் பண்ணி அதை சேர்க்கலாம். அப்புறம் விபூதி அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவனுக்கு அஷ்டோத்திரம் அந்த மாதிரி படித்து தேங்காய் படித்து நம்ம அன்றைக்கி வந்து நெய்வேதம். சப்போஸ் நம்ம வந்து காத்தாலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, சாயந்தரம் நம்ம வந்து ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சுவாமிக்கு என்ன நெய்வேதம் பண்ணுறோமோ அதே நம்ம பிரசாதமாக எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு சமைச்சது, நிறைய பேர் வந்து அன்றைக்கி உப்பு போடாமல் சாப்பிடுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க பாயசம், அல்வா அது மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இல்லாட்டி ஜென்ரலாக நம்ம என்ன நெய்வேதம் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ராத்திரி பிரசாதமாக எடுத்துக்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு எல்லா சிவன் கோவில்லையும் சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காத்தால 6 மணி வரைக்கும் 4 கால பூஜை பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு வந்து ரெண்டு கதை உங்களோட சின்னதாக ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல் வந்து மேருமலையை கடையும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கடலில் கடையும் போது மேருமலை வாசுகி பாம்பை வச்சு கடையும் போது விஷம் வருது. முதல்ல அந்த விஷம் வந்து ரொம்ப
ரொம்ப விஷம். அப்புறம் வாசுகியோட விஷம் சேர்ந்து அது ஆழக்கால விஷமாக மாறிடுது. அது இருந்ததுன்னா உலகத்தையே எல்லாத்தையுமே அழிச்சிடும்னு பயந்து எல்லாரும் வந்து சிவபெருமான் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்திருக்கு என்ன பண்ணுறதுன்னா. உடனே சிவபெருமான் அதை வாங்கி அப்படியே முழுகிடுறாரு. முழுகின உடனே பார்வதி பக்கத்தில் இருந்தவுடனே பார்த்துட்டு பயந்துட்டு, ஐயோ விஷமாச்சே, சிவபெருமானுக்கு ஏதாவது ஆயிடுமோ என்னவோ சொல்லிட்டு அவங்க வந்து சிவபெருமானோட கழுத்தை அப்படியே பிடிச்சிடுவாங்க. கழுத்தை பிடிச்சி நம்ம கூட ஜென்ரலாக ஏதாவது விஷக்கடினா நம்ம வந்து ஒரு கட்டு போட்டுடுவோம், ஏன்னா அது பரவாமல் இருக்குது. அது மாதிரி பார்வதி வந்து சிவனோட கழுத்தை பிடிச்ச உடனே அந்த விஷம் கழுத்துலேயே நின்றுடும். அங்கே வந்து கழுத்து வந்து நீளமாக மாறிடும். அதனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பேர் இருக்குது. அதனால் சிவபெருமான் மயக்கத்திலே இருக்கிறதுனால அவர் விழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாருமே முடிச்சுட்டே இருப்பாங்க. அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்கிறது வந்து ஒரு விரதமாக நம்ம வந்து அனுஷ்டிக்கிறோம். சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு 4 கால பூஜை பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், திருப்பி ராத்திரி 12லேருந்து 3 மணி வரைக்கும். இந்த நேரத்தை வந்து லிங்கோத்பவ காலமாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் சிவபெருமான் திருவண்ணாமலையில் ஜோதி ஸ்வரூபமாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்தது. ஏன்னா அன்னைக்கு பிரம்மாவும் விஷ்ணுவும் அவங்க 2 பேர்ல யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி. அந்த போட்டி அவங்க 2 பேருக்குமே வந்து முடிவு வரல. அதனால அவங்க 2 பேரும் போய் சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க, நான் எங்கள் 2 பேரில் யார் பெரியவங்கன்னா. அப்போ சிவபெருமான் சொல்லுவார், நான் வந்து உங்களுக்கு ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறேன், யார் என்னை அடி முடி பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்து பெரியவங்க சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜோதி ஸ்வரூபமாக இந்த லிங்கோத்பவ காலத்தில் வந்து ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுப்பாரு. பிரம்மா வந்து அன்னபக்ஷியாக வந்து சிவபெருமானோட தலையை பார்க்கறதுக்காக மேலே போவார். விஷ்ணு வந்து பண்டி உருவம் எடுத்து பூமியை நோண்டி கீழே போய் பார்த்துட்டே இருப்பார். 2 பேராலையும் வந்து சிவனோட அடிமுடி 2த்தையுமே பார்க்கவே முடியல. ஆனால் பிரம்மா வந்து அவர் சிவபெருமான் தலையிலேருந்து கீழே விழுந்த தாழம்புகம் பார்த்துட்டு தாழம் கிட்ட சொல்கிறார், இது மாதிரி நான் வந்து தலையை பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ சிவபெருமான் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும்போது நான் தலையை பார்த்தேன் அப்படின்ட்டு சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு. அப்போ வந்து தாழம்பூ ஆமான்னு சொன்னதுனால தான் சிவபெருமானுக்கு தாழம்பூவை வந்து ஜென்ரலாக நார்மல் டேஸில் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் தாழம்பூவங்க பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அந்த லிங்கோத்பவ காலம் சிவபெருமான் லிங்க உருவமாக காட்சி கொடுக்கறது. நம்ம கூட நிறைய சிவன் கோயிலில் போனால் கர்ப்ப கிரகத்துக்கு பின்னால் இருக்கிற செவத்தில் வந்து லிங்கோத்பவ உருவம் இருக்கும். அதில் வந்து சிவன் வந்து லிங்கத்துக்குள்ள சிவபெருமான் இருக்கிற மாதிரியும், கீழே பண்டி உருவத்தில் வந்து விஷ்ணுவும், அன்னபக்ஷி உருவத்தில் பிரம்மாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கும். நீங்கள் சிவன் கோயில், பெரிய சிவன் கோயிலெல்லாம் போனால் நீங்கள் இதை பார்க்கலாம். நீங்கள் போனால் இந்த தடவை நீங்கள் கோவிலில் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லிங்கோத்பவர் வந்து இந்த லிங்கோத்பவ காலம் அப்புறம் 3லேருந்து 6 மணி வரைக்கும் பூஜை பண்ணி முடிச்சுட்டா சிவராத்திரி பூஜை வந்து முடிஞ்சிடும். அடுத்த நாள் திருப்பி குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி நம்மளால் முடிச்ச நைவேத்தியம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். முக்கியமாக நிறைய பேர் வீட்டில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு இல்லாட்டி அதில் ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க வீட்டு பழக்கம். நம்ம வந்து ஜென்ரலாக வடை, பாயசம், சாதம், பருப்பு நம்மளால் என்னென்ன முடியுமோ எத்தனையும் பண்ணி சுவாமிக்கு தேங்காய் உடைச்சி, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணி நம்ம சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ண அந்த பிரசாதத்தையே எடுத்து நம்ம விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். உங்களால் எப்படி முடியுமோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். விரதத்தை நான் வந்து சிவராத்திரி பிரசாதமாக இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு பாயசமும் உளுந்து வடையும் வந்து பண்ண போகிறேன். இந்த கடலைப்பருப்பு பாயசம் ஜென்ரலாகவே எல்லாருக்குமே நல்லா வரும். இது வெள்ளத்தில் பண்ணுறது, வெள்ளத்தில் பண்ணி இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் வந்து உளுந்து வடை பண்ண போகிறேன். உளுந்து வடையில் வந்து நான் நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணால் மிக்சியில் அரைச்ச வடை கூட கிரைண்டரில் அரைச்ச வடையை விட ரொம்ப நல்லா வரும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி கடலைப்பருப்பு பாயசம் பண்ண தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் கடலைப்பருப்பு வந்து மெஷரிங் கப்பில் 1 கப்பு எடுத்திருக்கேன். அதே அளவில் 2 கப்பு பொடி பண்ண வெல்லம் எடுத்துருக்கேன். நல்லா லூஸாக தான் எடுத்துருக்கேன், அழுத்திலாம் எடுக்கலை. நெய் வந்து இதை தாளிக்கிறதுக்கு தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் தேங்காவாக இருக்கணும். தேங்காய் பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறதில்ல, அதனால் தேங்காய் சேர்க்க போகிறேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பருப்பு போட்டு பண்ணும்போது கேஸ் ப்ராப்ளம் வரும். அதை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம சுக்கு பொடி சேர்க்கணும். அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க இப்போ பாயசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம்.
நம்ம இதுக்கு முதல்ல ப்ரிப்ரேஷனாக நான் வந்து இதை சும்மா ஜஸ்ட்டு பாயில் பண்ணி வடிகட்டி வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருக்குது. அதை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடலைப்பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கணும். வாசனை வர வரைக்கும் வெறும் வானலில் தான் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வறுக்கலாம். நல்லா வறுப்பட்டு வாசனை வருது. இது வறுக்கிறதுனால என்ன ஆகும்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வேகும். அதுவும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக துவரம் பருப்புலாம் வேக வச்சா மேலே ஒரு கம் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி குழக்குழன்னு இருக்கும். அது மாதிரி இருக்காது, நல்ல டேஸ்ட் இருக்கும் வறுத்து போட்டால். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. இதை வறுப்பட்டுச்சு, இதை எடுத்துடலாம். இதை வந்து இப்போது அலம்பிட்டு கொண்டு வரேன் நான். அதுக்குள்ளே ஒரு குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இது சூடாகட்டும். இதை அலம்பிட்டு கொண்டு வந்துடுறேன். பருப்பு அலம்பிட்டு வந்தாச்சு. இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து நான் 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். நல்லா சாஃப்டாக வேகும். இது நம்மளுக்கு வந்து இந்த பாயசம் கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டுட்டு 2-3 விசில், நான் 3 விசில் வைக்க போகிறேன். 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டீம் வருது. இப்போ விசில் போட்டுடலாம். சீக்கிரமாக வந்து விசில் வந்துடும். கடலைப்பருப்பு நல்லா சூடு ஆறிடுது. பருப்பு கூட நல்லா வெந்திருக்கு. நான் ஒரு 6 விசில் வச்சேன். பாருங்கள், இந்த மாதிரி வேகணும். நல்லா வெந்திருக்கு. இதை வந்து உங்களுக்கு பாயசம் நல்லா ஃபைன் திக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் மிக்சியில் மசிச்சுக்கலாம். எங்களுக்கு பருப்பு நிறைய வாயில் கடிப்படணும். அதுக்காக நான் வெறும் கரண்டிலேயே மசிக்க போகிறேன். கொஞ்சம் பருப்பாக இருக்கணும், கொஞ்சம் வந்து மேஷ் ஆகிருக்கணும். கொஞ்சம் பருப்பாக இருக்குது, கொஞ்சம் நல்லா மசிஞ்செடுத்து இப்போ வந்து இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுறேன். நல்ல கனமான பாத்திரம் அது, அதுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை போட்டுடலாம். இதில் கொஞ்சம் அலம்பிட்டு தண்ணி சேர்த்துடலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பிருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இது கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம நான் வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை சேர்க்கலாம். இப்போது இந்த கடலைப்பருப்பு தண்ணி விட்டு சேர்த்து கொதிக்க வச்சோம் இல்லையா, இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போது இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துடலாம். இது சேர்த்த பிறகு இது நல்லா கொதிக்கணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடலாம். பாயசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போது இதில் கொஞ்சம் சுக்கு பொடி போட்டுடலாம். இது ஜீரணத்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடி, இது கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு முந்திரி, திராட்சை, தேங்காய் நெய்யில் தாளித்து கொட்டிடணும். பாயசம் நல்லா கொதிக்கிறது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ கடலைப்பருப்பு பாயசத்துக்கு நம்ம முந்திரி, தேங்காயெல்லாம் தாளித்து கொட்டலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இப்போது தேங்காய் சின்ன சின்ன பண்ணால் கட் பண்ணிவிட்டு அதை போட்டுருக்கேன்.
இதுதான் இந்த பாயசத்துக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் முந்திரி சேர்த்துடலாம். நான் ஒரு 10 முந்திரி எடுத்து அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இதில் வெறும் தேங்காய் மட்டும் போட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்காய், முந்திரி போடலாம், திராட்சை போடலாம், நம்ம இஷ்டம். எது போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி கூட லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் திராட்சை சேர்த்துடலாம். இப்போ திராட்சை கூட நல்லா உப்பி வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் பாதி இப்போ சேர்த்துட்றேன். மீதி டிஸ்பிளே மேலே கொஞ்சம் போடலாம். இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து வடை பண்ணுறதுக்கு நான் வந்து உளுந்தை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் இந்த உளுந்து வடை நான் பண்ணுற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உளுந்து வடை சூப்பராக வரும். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து நான் 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சா இது நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். நான் மிக்சியில் அரைக்க போகிறதுனால தான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கும்போது இந்த உளுந்து வந்து ஜில்லுன்னு இருந்தால் சூடாகாமல் இருக்கும். அதனால் வடை நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ வந்து இது 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்க போகிறேன். இது நான் ஜென்ரலாக என்னோடய காரம் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு ஆழாக்குக்கு 2 மிளகாய். இதனால் பெருசாகவே இருக்குது, கொஞ்சம் காரம் வேணும், அதனால் 2 மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு சின்ன இந்த துண்டு இஞ்சியை வந்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். முதல்ல இதை வந்து நான் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரேன். இப்போது நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இது மாதிரி இருந்தால் வந்து மாவு சூடாகாது. நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஆழாக்கு போட்டதுனால பச்சை மிளகாய் இஞ்சியை வந்து முதல்ல போட்டு அரைச்சிட்டு இதை 2 ஈடாக போட்டு அரைக்க போகிறேன். நான் ஜென்ரலாக இப்போ ஒரு 2 ஆழாக்கு அப்படி போட்டோம்னா கிரைண்டரில் அரைக்கும்போது ஒரு 5-6 பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வேணுன்ற அளவு இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு சேர்த்து வடை போட்டால் ஒவ்வொரு ஈடும் இல்லாட்டி 2 ஈடுக்கு உப்பு சேர்த்து போட்டால் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் ஜென்ரலாக அப்படி தான் பண்ணுவேன். இன்றைக்கி ஒரு ஆழாக்கு போட்டதுனால மொத்த மிளகாயும் போட்டுட்டு இதை 2 ஈடாக போட்டு அரைச்சி கொண்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு ஈடில் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்து அரைக்கணும். பாருங்க, இப்போ அரைச்சதை வந்து இப்படி இருக்குது. நான் இதை மாதிரி அரைச்சி ஒரு கப்பில் வச்சுட்டு நிறைய இருக்கும்போது அந்த மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ இதை வந்து கொஞ்சமாக இருக்காங்க. இப்போ இதை சேர்த்து இதை வந்து 2 ஈடாக சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கலாம், அதனால் வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போட்டுடலாம். சின்ன ஜாரில் போட்டால் நல்லா மசியும். இந்த பிளேடுக்கு மேலே வரணும். நான் இதை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். இதே தண்ணி தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா இது நல்லா கூலாக இருக்குது. இதை ஃபஸ்ட் ஈடாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். நான் இதை முதல்ல வந்து பல்ஸ் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சா இதை பாருங்கள், இந்த பதம். நம்ம கிரைண்டர் அரைச்சா கூட இப்படி தான் இருக்கும். இந்த பதத்துக்கு எடுத்துடணும். இப்போ இதை எடுத்துட்டு இதையும் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போது இதை மீதி உளுந்தையும் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதில் சேர்த்துடுறேன். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருப்பேன். அரைச்சிட்டு கொண்டு வந்துடுறேன். இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. முதல்ல பல்ஸ் மோட், அதுக்கப்புறம் நார்மல் மோடு 1 மட்டும்தான் ரன் பண்ணணும். ரொம்ப நேரம் ரன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணி மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக கிரைண்டரில் அரைச்சா எப்படி வருமோ அதே மாதிரி வந்திருக்கு.
இப்போது இதை இதோட சேர்த்துடலாம். இப்போ தான் வடை ரொம்ப நல்லா வரத்துக்கு முக்கியமான டிப்பு. இதை மாதிரி அரைச்சி எடுத்த உடனே நம்ம வந்து கையால் இதை நல்லா இதை மாதிரி பண்ணணும். இப்போ தான் காற்று வந்து நிறைய போனால் தான் நல்லா சாஃப்டாக வரும் வடை. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி பண்ணணும். இதை மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா காற்று உள்ளே போனால் மாவு நல்லா சாஃப்டாக ஏரியாக இருக்கும். வடை வந்து ஸ்பாஞ்சியாக வரும். சேம் ப்ரொசீஜர் ஈவன் கிரைண்டரில் அரைச்சா கூட இது மாதிரி தான் பண்ணணும். இதுதான் வடை நல்லா சாஃப்டாக வரதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே எண்ணெய் வச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். நான் இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுருக்கேன். வானொலி போட்டிருக்கேன். எண்ணெய் போடுறேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது எண்ணெய் காஞ்சுட்டே இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த டிப்பு பார்க்கலாம். நான் வந்து இப்போ மொத்தமாக அரைச்சிருக்கோம்ல, இது மொத்தத்துக்கும் உப்பு போட்டால் ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி விட்டுடும். வடை வந்து சரியாக வராது. அதுக்காக நான் வந்து இதில் பாதி எடுத்துகிட்டு போகிறேன். நான் இப்போ முதல்ல இந்த மாவில் தான் பண்ண போகிறேன். இது 2 தடவை நான் போட போகிறேன். அதனால் இந்த மாவை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து இந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவு உப்பு தான் சேர்க்கணும். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு பெருங்காய பொடி ஒரு 2 சிட்டிகை அளவு இருக்கட்டும். இப்போ வந்து இதை நம்ம நல்லா இது மாதிரி உப்பு பெருங்காய பொடியெல்லாம் நல்லா கலந்து விடணும். இப்போவே பாருங்கள் மாவு வந்து நல்லா காற்று போய் பபிள்ஸ் வருது நடுவில். நம்ம கிரைண்டரில் அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு முக்கியமான டிப்பு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிப்பு. இப்போ ஸ்டவ் நல்லா பெருசு பண்ணிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய். இது வந்து ரைஸ் பிரான் ஆயில். இதில் போட்டுட்டு திருப்பி இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலக்கணும். சத்தம் வருது பாருங்க. இதை மாதிரி வரணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் காஞ்செடுத்து நம்ம வடை தட்டிடலாம். நான் கை அலம்பிட்டு வந்துடுறேன். எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ வடை தட்டிடலாம். ஃபஸ்ட்டு கையை வந்து ஈரம் பண்ணிக்கணும். ஈரம் பண்ணிவிட்டு இந்த ஓரத்துலேருந்து தான் எடுக்கணும். நான் வந்து சுவாமி நைவேத்தியம் அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் வந்து நடுவில் ஓட்டை போடுற பழக்கம் இல்லை. அதனால் இப்படியே போடுறேன் நான். ஒவ்வொரு இடம் நம்ம கையை வந்து ஈரம் பண்ணிட்டு தான் போடணும். குட்டி குட்டி வடையாக தான் போடுறேன் நான். நம்ம போடும்போது நம்ம மாவு கரெக்டான பதம் எப்படின்னா, நம்ம இப்படி அழுத்தும்போது நம்மளோட கையோட இம்ப்ரெஷன் இதில் இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம் மாவுக்கு. இப்போ வந்து திருப்பி விடலாம் ஒன்று ஒன்று. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வடையெல்லாம் எடுத்துடலாம்.
நல்லா எண்ணெய் வடியணும். இப்போ ரெண்டாவது எடுத்து போட போகிறேன். நான் இதில் வந்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு போட போகிறேன். இப்போ திருப்பி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணால் வடை வந்து ரொம்ப நேரம் வந்து மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த வடை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வடை 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. இப்போ எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போடுற வடை ரொம்ப நல்லா வரும். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டுடலாம். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுறது பிடிக்கும். அதை போட்டுக்க போகிறேன். நல்லா வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நான் வந்து ஒரு அழாக்கு உளுந்து ஊற வச்சேன். அதில் பாதி எடுத்தேன். சின்ன வடை ஒரு 7 வந்தது. இது மாதிரி நடுவில் ஓட்டை போட்ட வடை ஒரு 5 பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி குட்டி அந்த புணுகுலு அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய மிக்சியில் பண்ணால் கூட நம்மளுக்கு நிறைய வடை வரும். இந்த வடை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்குது. சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம நல்லா பீட் பண்ணதுனால ஸ்பாஞ்சு கிரைண்டரில் அரைச்ச வடை மாதிரியே இருக்குது. மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இதில் வந்து நான் அரிசி மாவு சேர்க்கலை, அரைக்கும் போதும் அரிசி சேர்க்கலை, மாவும் சேர்க்கலை, வெறும் உளுந்தில் பண்ண வடை தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. சாஃப்டாக உள்ளே பாருங்கள் சாஃப்டாக இருக்குது, வெளியே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஜென்ரலாக நம்ம ஹோட்டலெலாம் சாப்பிட்டா அவங்க சோடா சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் சோடாலாம் சேர்க்க மாட்டோம். எதுவுமே சோடா இல்லாமல், அரிசி மாவு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் சூப்பரான கிறிஸ்பியான, வெளியே கிறிஸ்பியாக உள்ள ஸ்பாஞ்சியான வடை. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணலாம். இந்த எண்ணெய் போடுறதுனால வடை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். சிவராத்திரி நைவேத்தியம் பிரசாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு பாயசம், உளுந்து வடை. ஸோ இது வந்து பாயசத்தை டிஸ்பிளே பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் டிஸ்பிளேயில் போட்டுடலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்து இருக்குது. நல்லா மசிச்சு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா பால் விட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து பால் போட்டால் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் வெறும் இந்த வெல்லம் போட்ட பாயசம் தான் நாங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதே சாப்பிடுவோம். சிவராத்திரி பிரசாதம் கடலைப்பருப்பு பாயசமும் உளுந்து வடையும் ரெடி ஆகிடுச்சு. இதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணி விரதம் இருந்து உபவாசம் எது இருந்தாலும் எல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவு விரதம் இருந்து சிவபெருமானை நல்லா வேணுண்டு எல்லாருக்கும் அவரோட அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்திக்கலாம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.